இந்த வீடியோவில் ரொம்ப முக்கியமான டாப்பிக்கான டிஎன்பிஎஸ்சி சயின்ஸில் உள்ள அமிலங்கள் காரங்கள் பற்றிய சில குறிப்புகளை தான் நம்ம பார்க்க போகிறோம். நிறங்காட்டிகளானது அமில கரைசலுடன் என்னென்ன கலச தருது, கார கரைசலுடன் அது என்னென்ன கலச தருது அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். நீல லிட்மஸ் தாள் இது ஒரு நிறங்காட்டி. இது அமில கரைசலுடன் சிவப்பு நிறத்தையும் கார கரைசலுடன் வினைபுரியும் போது எந்தவித நிறமாற்றமும் அடைவதில்லை. நீல லிட்மஸ் தாளானது அமில கரைசலுடன் சிவப்பு நிறத்தை தருகின்றது. அதுவே கார கரைசலுடன் அது எந்தவித நிறமாற்றமும் அடைவதில்லை. அடுத்ததாக சிவப்பு லிட்மஸ் தாள். சிவப்பு லிட்மஸ் தாளானது அமில கரைசலுடன் வினைபுரியும் போது எந்தவித நிறமாற்றமும் அடைவதில்லை. அதுவே கார கரைசலுடன் சேர்க்கும் போது நீல நிறமாக மாற்றமடைகின்றது. சிவப்பு லிட்மஸ் தாளானது அமில கரைசலுடன் சேர்க்கும் போது எந்தவித நிறமாற்றமும் அடைவதில்லை. அதுவே கார கரைசலுடன் சேர்க்கும் போது அது நீல நிறமாக மாற்றமடைகின்றது. அடுத்ததாக ஃபினாப்தலின். ஃபினாப்தலினானது அமில கரைசலுடன் சேர்க்கும் போது நிறமற்றதாகி விடுகிறது. அதுவே கார கரைசலுடன் சேர்க்கும் போது இளஞ்சிவப்பு நிறத்தை தருகின்றது. ஃபினாப்தலின் அமில கரைசலுடன் வினைபுரியும் போது நிறமற்றதாகி விடுகிறது. அதுவே கார கரைசலுடன் வினைபுரியும் போது அது இளஞ்சிவப்பு நிறத்தை தருகின்றது. லாஸ்ட்டாக நம்ம பார்க்க போகிறது என்னதுன்னா மெத்தில் ஆரஞ்சு. இந்த மெத்தில் ஆரஞ்சு, அந்த ஆரஞ்சு அந்த நேம்லேயே இருக்குது. ஆரஞ்சு கலர் நமக்கு எப்படி கிடைக்கும்னா சிவப்பையும் மஞ்சளையும் சேர்த்து கலக்கும் போது தான் நமக்கு கிடைக்கக்கூடிய கலர் தான் ஆரஞ்சு. அதனால் அது ஈஸியாக நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். அமில கரைசலுடன் மெத்தில் ஆரஞ்சு வினைபுரியும் போது சிவப்பு நிறத்தையும், கார கரைசலில் மெத்தில் ஆரஞ்சு வினைபுரியும் போது மஞ்சள் நிறத்தையும் தருகின்றது. அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடியது அமிலங்களுக்கும் காரங்களுக்கும் இடையே உள்ள டிஃப்ரென்ஸை தான் நம்ம பார்க்க போகிறோம். அமிலங்கள் நீரில் கரையும் போது H+ அயனிகளை தருகின்றது. காரங்கள் நீரில் கரையும் போது OH- அயனிகளை தருகின்றது. அமிலங்கள் நீரில் வினைபுரியும் போது H+ அயனிகளையும், காரங்கள் நீரில் கரையும் போது OH- அயனிகளையும் தருகின்றது. அமிலங்கள் புளிப்பு சுவை உடையவை. அமிலங்களின் சுவை புளிப்பு சுவை, காரங்களின் சுவை கசப்பு சுவை. காரத்தினுடைய சுவை கசப்பு சுவை. சில அமிலங்கள் திட நிலையில் காணப்படுகின்றன. அமிலங்கள் பொதுவாகவே திரவ நிலையில் தான் இருக்கும், ஆனால் சில அமிலங்கள் மட்டும் திட நிலையில் இருக்கும். அதுவே காரங்களை எடுத்தும்போது பெரும்பாலான காரங்கள் திட நிலையில் தான் காணப்படுகின்றது. அமிலங்கள் நீல லிட்மஸ் தாளை சிவப்பாக மாற்றுகின்றன. காரங்கள் சிவப்பு லிட்மஸ் தாளை நீலமாக மாற்றுகின்றன. அது இதிலிருந்து தான் எடுத்திருக்காங்க. நீல லிட்மஸ் தாளை அமிலங்கள் சிவப்பாகவும், சிவப்பு லிட்மஸ் தாளை காரங்கள் நீலமாகவும் மாற்றுகின்றன. அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.